மெர்சல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு வி.எஸ். ராமன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். சார், இந்த தினம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகல வந்துட்டு நிறைய துரோகங்கள் நடக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய துரோகி, இனிமே அவர் கூட கூட்டணியை வச்சுக்க மாட்டேன், அது தூக்கல தொங்குவதற்கு சமம் அப்படி எல்லாம் பேசின டிடிவி தினகரன் அவர்கள் திரும்பவுமே என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்து இணைஞ்சிருக்கிறார். பியூஷ் கோயல் தலைமையில வந்து இணைஞ்சிருக்கிறாரு. இதற்கு பின்னாடி பாஜகவினுடைய அழுத்தம் அதிகமானதா? இந்த மெர்சல் மீடியாவுக்கு எப்ப பார்த்தாலும் பிஜேபி பிஜேபி, தூக்கத்துல கூட பிஜேபி. கந்தசஷ்டி கவசம் படிக்கிறீங்களா இல்லையோ, கம்பராமணம் படிக்கிறீங்களோ இல்லையோ, சுப்பிரபாதம் படிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா பாஜக தொடர்ந்து மெர்சல் மீடியா வந்து இது பேசும்போது என்ன எனக்கே தெரியல. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், வைக்கமல் சாமி திமுக வந்து வெளியே வரும்போது அவர் என்ன சொன்னாரு? இந்த ஆட்சி, இந்த திமுக கட்சி ஒரு குடும்பத்துக்கான கட்சியா இருக்குது. பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடைய ரத்தத்தை சிந்தி வளர்த்த இந்த கட்சி அண்ணாவின் பேரால் உருவாக்கப்பட்ட கட்சி இன்னைக்கு சேலம் சித்த வைத்தியசாலை மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்து மாட்டிட்டு முழிக்குது. இந்த கட்சியில எங்களை மாதிரி தலைவர்களால வளர முடியல, அழிச்சிருவாங்க இந்த கட்சியை. அதனால நான் இந்த கட்சியை விட்டு வெளியே போறேன், கருணாநிதி திமுகவை ஒழிக்கும் வரை நான் ஓய மாட்டேன் என்று பாத யாத்திரை நடத்தினாரு. என்னென்னமோ பண்ணி நடத்துறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட எந்த இலக்கை நோக்கி வைகோல் சாமி வெளியில் வந்தாரோ அந்த இலக்கை எல்லாம் காற்றில் மறந்துவிட்டு எல்லாம் சொல்லுது மறந்துவிட்டு எல்லாம் இன்னை ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக இன்னைக்கு மதிமுக என்ற கட்சியே இல்லாம திமுக ஐக்கியமாகி விட்டது. இதே திமுக கட்சி மதவாதம் என்று சொல்லக்கூடிய பாஜக கூட பார்லிமெண்ட்ல கூட்டணி ஆகி 5 ஆண்டு காலம் மந்திரி சபையில் அனுபவித்துக் கொண்டு ஒரு சட்டமன்றத்தில் சந்தித்துக் கொண்டு தேர்தலில் சந்தித்தார்கள். ஆகவே அரசியலை பொறுத்தவரையும் நிரந்தர பகவனும் அல்ல, நிரந்தர நண்பனும் அல்ல என்பது ஒரு நிலைப்பாடு. ஆகவே டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக வெளியில் வந்த காரணம் என்றால் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும், ஜெயலலிதாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்றுதான் டிடிவி தினகரன் நேற்று தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார், செய்திகளை சந்திக்குள்ளார். இதே நோக்கத்தை தான் எடப்பாடி பழனிசாமியும் செய்து உள்ளார். ஆகவே அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அப்படியே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு, இது என்ன சலைங்க ஒளி படத்துல கமலஹாசன் பாடுவார் பாருங்க, பஞ்சபூதங்களும் முகவடிவாகும், 6 காலங்களும் ஆடைகளாகும், உன் பார்வையோ 8 திசைகளும் உன் சொற்களோ, உன் பார்வையோ 8 திசைகளோ உன் சொற்களோ நவரத்னங்களோ கங்கையின் மணவாளா போட்டு சலங்க ஒளி பாட்டா பாடுறதுக்கு வந்திருக்காங்க. எங்க அரசியலில் இதுல புரியுது, அரசியல்ல வந்துட்டு எல்லாமே சகஜம்தான், புரியுது. இன்னைக்கு அடிச்சுக்குவாங்க, நாளைக்கு கூடிக்குவாங்க, நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஆனா பாஜக கொடுக்குற அழுத்தம் இருக்கு இல்லையா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு, கண்டிப்பாக கட்சியில வந்துட்டு ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆக கூடாது, அத்தனையும் தங்களுடைய கூட்டணிக்கே வர வேண்டும் அப்படிங்கறதுல ரொம்ப முனைப்பு காட்டுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருதா இல்லையா? என்ன சொல்லி வந்து எடப்பாடி பழனிசாமியை கன்வின்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில போனாரு, திரும்ப உள்ள வந்திருக்கிறாரு அப்படின்னா மிரட்டுகிறதா பாஜக எல்லாரையுமே கூட்டணிக்குள்ள வந்துதான் ஆகணும் அப்படின்னு? மிரட்டலும் இல்லை, உருட்டலும் இல்லை, பிரட்டலும் இல்லை. காரணம் என்றால் திமுகவுடைய மக்களோட ஆட்சியை பார்த்து கொண்டு எதிர்கட்சிகளுக்கும் மக்களுக்கும் குமட்டல் வருகின்றது. அந்த குமட்டலை தீர்க்கிறதுக்கு மருந்து என்ன என்றால், திமுகவை வீழ்த்த வேண்டுமானால் எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஒற்றை இலக்கில் தான் பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏற்பாடு செய்கின்றார். அமித்ஷா சொல்லுகின்றார், தமிழகத்தின் பாஜக இன்சார்ஜ் தேர்தல் அதிகாரி பியூஷ் கோயல் சொல்லுகின்றார். அதைத்தான் எடப்பாடி அண்ணனும் வரைமுறைப்படுத்தி ஒரு குடையின் கீழ் இயங்குகின்றார் என்பதைத்தான் ஒற்றை இலக்கத்தோடு திமுகவை வீழ்த்த வேண்டும், தீய சக்தி திமுக வீழ்த்த வேண்டும், தீய சக்தி என்ற வார்த்தை ஜெயலலிதா அம்மாவை சொல்லக்கூடிய வார்த்தை. அதே ஜெயலலிதா அம்மாவுக்கு முன்னால எம்ஜிஆர் இதே வார்த்தையை சொல்லுகிறார். ஆகவே ஒரு குடும்ப ஆட்சியை வீழ்த்த வேண்டும், சேலம் சித்த வைத்தியசாலை மாதிரி ஒரு குடும்ப ஆட்சி தமிழகத்தை சுரண்டி கொண்டிருக்கின்றது, அத்தனை துறைகளையும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு குடும்பம் வாழ்வதற்கான ஆட்சி வேண்டுமா, மக்கள் வாழ்வதற்கான ஆட்சி வேண்டுமா என்ற நிலைப்பாடுதான் இன்று எதிர்கட்சி முன்னிலைப்படுத்துகின்றது.
அந்த முன்னிலைப்படுத்தல் தான் பிஎஸ் கொள்ளுடைய ஏற்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி வரப்போம் எல்லாம் கடந்தவை பழையன கழிதலும் புதியன புகுதலுமாக ஒரு போகி பண்டிகை அடுத்து ஒரு பொங்கல் பண்டிகை தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல இன்று தை தை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தால் 2026 மே மாதம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. சரி, ஓகே. இப்ப டிடிவி உள்ள வந்துட்டாரு. அடுத்து என்ன, ஓபிஎஸ் உள்ள கூட்டிட்டு வர மாதிரி ஐடியா இருக்கா சார்? ஓபிஎஸ் உள்ள வருவாரா என்டிஏ கூட்டணிக்குள்ள? வாய்ப்புகள் இருக்கா? பிரகாசமாக இருக்குது. ஒளிமயமான எதிர்காலம் என்டிஏ கண்ணுக்கு தெரிகின்றது. அதே போல ஒளிமயமான பிரகாசம் உள்ளது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இந்த அமைப்பில் தான் என்டிஏ கூட்டணியில் வருவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. கண்டிப்பாக. ஏன்னா வந்துட்டு ஓபிஎஸ் அவர்களை நான் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவ்வளவு பிடிவாதமாக இருந்தார் இபிஎஸ் அவர்கள். எப்படி இபிஎஸ் ஒத்துப்பாரா அவர் வர்றதுக்கு? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடந்த 2021 அப்ப வந்து பாஜகவினுடைய அழுத்தம் வந்து வெளிப்படையா தெரியுது இல்லையா? ஏங்க, எந்த அழுத்தமும் கிடையாதுங்க. ஒரு விஷயம் கேளுங்க. ஒரு மாணவன், பள்ளி மாணவன் சரியாக படிக்காவிட்டால் வாத்தியார் வந்து புத்திமதி சொல்லுவாரு. வாத்தியார் சொல்லியும் கேட்கட்டா அந்த பிள்ளைகளை ஹெட்மாஸ்டர் கூட்டு போறாங்க. ஹெட்மாஸ்டர் அனலைஸ் பண்ணி வீலுக்கு எப்படி அலை பார்க்கின்றோமோ அதே போல அரசியலுக்கும் சரி பிள்ளைகளை வாழ்க்கைக்கும் பெற்றோர்கள் எப்படி அந்த புத்திமதி சொல்லி இலக்கை நோக்கி வெற்றி நடைய போட்டு வாழ்க்கை மேம்பாட்டை நோக்கி நோக்குகின்றார்களோ அதே போல் இன்றைய நிலைப்பாடு என்றால் ஏடிஎம்கே தலைவர்களும் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதை அழைத்து புரிய வைத்து திணிக்க வைத்து பல விஷயங்களை பேச வைத்து நாளைக்கு நமக்கு ஆட்சி அமைக்க வேண்டும். 2026 திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த மாநிலம் ஒரு அர்பன் நேஷனலிட்டி மாநிலமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தேசத்தின் நலனை கருதியும் தமிழகத்தில் உள்ள 8 கோடி மக்களின் நலனை கருதியும் தான் இந்த என்டிஏ கூட்டணி மெகா கூட்டணி மகத்தான கூட்டணி வெட்டி கூட்டணியாக உருவாக்கியது என்பது குறிப்பிடத்தக்கது. கண்டிப்பா. இப்ப பாருங்க சார், விஜய் அவர்கள் நடிச்ச அந்த கடைசி படமான ஜனநாயகன் படத்தை வெளியிடுவதில் மத்திய அரசுக்கு அப்படி என்ன வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன் அந்த படத்தை வெளிவரதுல இவ்வளவு தடங்கள் கொடுக்குறாங்க? கடந்த 50 ஆண்டு காலமாக தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் பல மாநிலங்களில் சர்ச்சைக்குரிய வசனங்கள் வந்தால் அதை சென்சார் கமிட்டி தணிக்கை செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திலும் பல நூற்றுக்கணக்கான படங்கள் சென்சார் போர்டில் இன்னும் பல படங்கள் ரிலீஸ் ஆகாம கூட இருக்கின்றது. ஆகவே ஜனநாயகம் படம் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேனாரும் பாலாரும் ஓட போறது கிடையாது. ஜனநாயகம் படம் நல்ல கருத்துகளாக இருந்தால் சென்சார் போர்டு அனுமதிக்க போகின்றது. மக்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லும் போது சமூக விரோதமான கருத்துக்களை சொல்லும் போது அங்கு ஏதாவது மாற்று தேச சிந்தனைக்கான எதிரான கருத்துக்களை சொல்லும் போது அது சென்சார் போர்டு தான் தீர்மானிக்குமே தவிர்த்து நீங்கள் மத்திய அரசு மீது பழி போடுவது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? சார் ஒண்ணும் இல்ல சார், இடியும் வந்து மத்திய அரசு கையில தான் இருக்குது, சிபிஐயும் மத்திய அரசு கையில தான் இருக்குது, எலெக்ஷன் கமிஷனும் அவங்க கையில தான் இருக்குது. இப்போ சென்சார் போர்டையும் கையில எடுத்துட்டாங்க அப்படின்னு திமுக பகிரங்கமாவே குற்றம் சாட்டுறாங்க. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? திமுகவுக்கு எப்ப பார்த்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களையும் மக்கள் வர செயல்களையும் மறைப்பதற்காக ஏதாவது ஒரு பழியை போட வேண்டும். தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வருகின்ற போதெல்லாம் சினிமா துறையில சாமானிய ஒருவர் படம் எடுக்க முடியுமா சொல்லுங்க? அந்த ரெட் ஜெயின் மூவிஸ் உட்பட பல சன் பிக்சர்ஸ் உட்பட பல திரைப்பட நிறுவனங்களை நடத்துவது திமுகவுடைய குடும்பத்தார்கள் தான். ஆகவே அவர்களுக்கு பல ஆயிரம் கோடி முதல் போட்டு செய்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன வேண்டால் கோட்டையில் உட்கார்ந்த உடனே ஆர்டரை போட்ட உடனே ஒரு அரை மணி நேரம் இருக்கக்கூடாது, 10 நிமிஷத்துல உடனே வந்துடும் நினைக்கிறாங்க. அதற்கு இந்த நாடு ஒரு தேசிய சிந்தனை உள்ள நாடு. இந்தியா ஒரு பலதரப்பட்ட ஒரு பன்முகமான நாடு, பல மாநில மொழிகள் பேசக்கூடிய நாடு. இந்த நாட்டில் தமிழகம் ஒன்று. அந்த தமிழகத்தில் இவர்கள் தனியாக, அதாவது இவர்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இன்றைக்கு வந்து அவர்கள் மக்களோ அரசியல்வாதிகளோ எதிர்கட்சிகளோ கருத்தியல்வாதிகளோ சமூகர்களோ பத்திரிகையாளர்களோ திமுகவுடைய குறைகளை சுட்டி கேட்க கூடாது. அப்படி சுட்டி கேட்டால் அவர்கள் அடியாட்களை வைத்து அந்த யார் கேட்டாலும் அவருடைய வீட்டிலும் மலத்தை கூட வீசக்கொண்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தமிழகத்தில் இருக்கின்றால் இதற்கு மீது என்ன ஒரு விட்னஸ் தேவை? ஒண்ணுமே இல்ல, மேடை போட்டு விஜய் அவர்கள் திமுகவை தீய சக்தின்னு சொன்னார். என்ன சொன்னாரு? தீய சக்தின்னு சொன்னார். அப்படி இருந்தும் திமுக எதுவுமே பண்ணல, அமைதியா இருக்கு அப்படின்னும் போது விஜய் அவர்களுக்கு குடைச்சல் கொடுப்பது யாரு? திமுகவா பாஜகவா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஏங்க ஒரு விஷயம் கேளுங்க, ஜனநாயக நாட்டில்
பேச்சுரிமை, எழுத்துரிமை இது எல்லாமே மனிதனுக்கு நிலைப்பாடான ஒரு சுதந்திரமான ஒரு நிலைப்பாடு. அப்படிக்கும் பொழுது திமுக விஜய் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு மக்கள் ஒரு சக்தி, திமுக ஒரு சார், ஊழல் மாடல் சக்தி, திமுக ஒரு திமுக தீய சக்தியாவே யாழ்ந்த மாடல் இருக்கட்டும். சக்தி. திமுக தீய சக்தியாவே இருக்கட்டும் சார், அதுல மாற்று கருத்தே வேண்டாம், அப்படியே இருந்துட்டு போட்டும். ஆனாலும் இங்க பேச்சு சுதந்திரம் இருக்கு, யாருனாலும் திமுக விமர்சிக்கலாம். கொள்கை ரீதியான எதிரி பாஜக அப்படின்னு சொன்ன விஜய் அவர்களுடைய கெதி இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? அவருடைய படம் வெளிவர முடியல. அவருக்கான நெருக்கடிகள், அரசியல் அழுத்தங்கள் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்க இல்லையா? அப்ப பாஜக சர்வாதிகார போக்கு கையாள்கிறது அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்களா? ஒரு விஷயம் கேளுங்க, வழியில பயம் இருந்தா மடியில கணம் இருந்தா நீங்க எங்க வழியில பயம் இல்ல பயப்படுறீங்க? நீங்க தான் அதாவது ஒரு கட்சி தலைவர் சொல்றாரு எதுக்கும் பிஜேபி எதுக்கு அழுத்தம் கொடுத்து, பிஜேபி அழுத்தம் கொடுத்து அப்படி விஜய் வந்துதான் பிஜேபி ஆட்சி அமைக்கணும் அவசியம் கிடையாதுங்க. விஜய் வந்தா இந்தியாவில் 15 ஆண்டு மூணாவது முறை பிரதமர் மோடியா பிரதமர் இருக்காரு. இன்னைக்கு வட மாநிலங்கள் முழுக்க முழுக்க காவி சாம்ராஜ்யம் இருக்கின்ற ஒரு ஆட்சி நடக்கின்றது. காரணம் என்னென்றால் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, அந்த காந்தி என்ற போலி காந்திகள் இந்தியாவில் தலைவராக இருக்கிறது வரைக்கும் இந்தியாவில் பாஜக ஆட்சி அமைக்கும் என்பது நீங்க நினைச்சுக்கிடுங்க. அதனால தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்று மக்கள் புரிந்து கொண்டார்கள், அறிந்து கொண்டார்கள். முருகன் அதாவது இன்னைக்கு பாஜகவினுடைய செய்தி தொடர்புல என்ன சொல்றாரு, பிஜேபியுடைய தேசிய ஷெஷாபாத் பூனாவாலா இன்னைக்கு என்ன அறிக்கை கொடுத்திருக்காருன்னா, தமிழகத்தில் உதயநிதி துணை முதலமைச்சரை கைது செய்யுங்க. காரணம் என்றால் அவர் பேச்சு அனைத்தும் 80% ஹிந்து மத விரோத பேச்சுகள், ஹிந்து மத விரோத பேச்சுக்களை பேசி மைனாரிட்டி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக ஒரு நரித்தந்திரத்தை திமுக கையாளுகின்றது. இதை மக்கள் புரிந்து கொண்டார்கள், திமுக தொண்டர்களை அறிந்து கொண்டார்கள். ஆகவே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு காலத்தின் கட்டாயம். ஆகவே தான் நாங்கள் சொல்லுகின்றோம், விஜய் அவர்கள் பேசினால் அவர்கள் பேசட்டும். விஜய் அவர்களுக்கும் அவருடைய படத்துக்கும் அல்ல அவருடைய அரசியல் நடைமுறைக்கும் பயணத்திற்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பது அந்த விஜய் கட்சி தலைவர்களே சொல்லுகின்ற போது நீங்க இதை போட்டு குறுக்க மறுக்க திரும்ப திரும்ப கேட்கறீங்கன்னு சொன்ன மாதிரி கேட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க? உண்மையிலேயே விஜய் அவர்களை பாஜக திரும்ப இந்த கேள்வி கேட்க நினைக்காதீங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டுட்டு வருவதற்காக தான் இவ்வளவு நெருக்கடிகளா? வெளிப்படையாவே பாருங்க சார், பராசக்தி படம் கூட வெளியில ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் பத்தி எல்லாம் பகிரங்கமா பேசி இருந்தாங்க. அந்த படமே வெளியாயிருக்கு அப்படின்னும் போது ஜனநாயகன் படத்தை வெளியிடாமல் தடுப்பதற்கு என்டிஏ கூட்டணிக்குள்ள எப்படியாவது விஜயை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறது ஒரே காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுறதும் ஆகாததும் அது சென்சார் போர்டு கையில இருக்குது. இது பிஜேபி கையில இல்ல. பிஜேபி பாஜக கண்ட்ரோல் அதுவும் தானே இருக்கு. சிபிஐ, இடி, தேர்தல் கமிஷன், அதே மாதிரி இப்ப சென்சார் போர்டும் அவங்க கையில தானே இருக்கு. சரி, இதே கேள்வி நீங்க மத்திய அரசை பற்றி கேட்கறீங்களே, மத்தியில பாஜக இதே கேள்வி நீங்க தமிழ்நாட்டு அரசை பற்றி ஏங்க 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. தமிழ்நாட்டில் பல ஆயிரம் கோடி வருமானம் இருக்குது. இந்த வருமானத்தையும் வாங்கின கடனை என்னையா பண்ணீங்க? நீங்க உங்க குடும்ப வளர்ச்சிக்கு ஈடுபட்டீங்களா என்ற கேள்வி நீங்க கேட்க முடியுமா? அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க தேர்தல் அறிக்கை கொடுக்கின்ற போது தேர்தல் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றினீங்களா? அரசு ஊழியருக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றீங்களா? ஆப்டர் சாமானிய ஒரு ஏழை குடும்பத்தில் சேர்ந்த சாமானிய ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ஊழியர்களுக்கே நீங்கள் நிரந்தர பணிகளை கொடுக்கவில்லை, பணிகளையும் கொடுக்கவில்லை. அந்த குப்பை எடுக்கக்கூடிய டெண்டரை கூட திமுக ஆட்சியினுடைய பினாமிகளுக்கு கொடுத்து அந்த ஏழை எளிய மக்களை வாழ்வாரத்தை நசித்து ஒழித்த திமுகவை பற்றி நீங்கள் கேட்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு எல்லாம் பயம் என்றால் காரணம் என்றால் பொய் வழக்கு போட்டி விடாலோ என்று. ஆகவே நீங்கள் மத்திய அரசை கேட்ப உங்களை சொல்லி குத்தமில்லை. தமிழகத்தில் உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் விவாத அரங்கத்தில் வந்து கொண்டு பாஜக எதிரான கேள்விகளை கேட்கின்றார்களே, அன்ன காரணம் என்றால் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி என்பது ஒரு அர்பன் நக்சலைட் என ஆட்சி அமைக்கின்றது. அந்த ஆட்சியில் பொறுத்தவரையிலும் அவர் சொல்லுகின்றார், ஆளுநர் முதலமைச்சர் சொல்லுகின்ற வார்த்தையை பாருங்கள், ஆளுநர் வெளிநடப்பு சென்று விட்டார். ஆகவே இனி வருங்கால கட்டத்தில் ஆளுநரை இல்லாத ஒரு நிர்வாகம் செய்ய முடியும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே. நாங்கள் சொல்லுகின்றோம், டெல்லி பிரதிநிதியாக ஒருவரை நியமிக்கின்றீர்களே டெல்லிக்கு, அது என்ன? அதுக்கும் ஆளுநருக்கும் என்ன வித்தியாசம்? டெல்லி பிரதிநிதி என்பது மாநிலத்தில் போகக்கூடிய மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஒரு பிரதிநிதியாக இருக்கின்றார்கள். அப்படி என்றால் அந்த பிரதிநிதியை நீங்கள் வாபஸ் செய்ய முடியுமா? அப்படின்னு உங்கள் மனநிலை என்ன? தனிநாடு கேட்கக்கூடிய ஒரு மனநிலை என்றால் உங்களுடைய மைண்ட் செட்டப் முழுக்க
அர்பன் நக்சலைட்டோட மென்டாலிட்டி தானே இருக்கின்றது அர்த்தம். நீங்கள் மக்களை வாழ விட வேண்டும், இந்த மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு உருவாக்க வேண்டும், மக்களுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, ஆன்மீகம் சிந்தனைகளை உருவாக்க இல்லையே. ஒரு குடும்பம் வாழ்வதற்கான ஆட்சிக்கான கட்டமைப்பை தானே நீங்கள் அழுத்தி அழுத்தி திரும்ப 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 சொல்லுகின்றீர்கள். தமிழன் வாழுகின்றான், தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஆளுகின்றார்களா? அதை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்களோ அதிகாரிகளோ புள்ளி விவரத்தை எடுத்துக்கொண்டால் எந்த மொழி பேசக்கூடிய அதிகமாக இருக்கின்றார்கள் தெரியுமா? குறிப்பாக தெலுங்கானா மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அவர்கள் முதலமைச்சரிடம் சொல்லி சில ஐஎஸ் அதிகாரிகளை தமிழகத்தில் பல வளம் நலம் கொளிக்கக்கூடிய அதிகாரிகளாக நியமித்துள்ளார்கள். இதெல்லாம் நான் பொது தளத்தில் பேசக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளையும் பாஜக மீது அபகண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றீர்கள். சென்சார் திரும்ப சொல்கிற விஜயுடைய கட்சிக்கும் சரிங்க, மத்தியில சிபிஐ விசாரிக்குது. சிபிஐ ஏங்க 41 உயிருங்க. ஒரு அரசியல் கட்சி மாநாடு நடத்துகின்றார்கள். 41 உயிர் என்பது சாதாரணமான ஒரு விஷயமா? சொல்லுங்க. ஆகவே அந்த சிபிஐ விசாரணைக்கும் சென்சார் போர்டுடைய நிலை ஜனநாயகத்துக்கும் பாஜக ஆட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவே போற்றுவர்கள் போற்றட்டும், தூற்றுவர்கள் தூட்டட்டும் என்பது போல தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த மக்கள் விரோதமான தீய சக்தி திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை இலக்கை நோக்கிதான் என்டிஏ கூட்டணி பயணிக்கின்றது. ஓகே சார், இப்ப பாத்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் அறிக்கையில வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. பெண்களுக்கு வந்துட்டு 2000 ரூபாய் வந்து கொடுக்கப்படும், அதே மாதிரி ஆண்களுக்கும் பேருந்துல இலவச பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் கொண்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா திமுகவை அவ்வளவு வந்து விமர்சிச்சாங்க. இலவசமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாஜக வந்து விமர்சிச்சாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இவ்வளவு தூரம் வந்துட்டு இலவசங்கள் அறிவிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க சார்? இலவசம் என்பது கொடுக்கக்கூடாதுதான், தவறுதான். காரணம் என்றால் இலவசத்தினால் நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம், கடன் சுமைகள் அதிகமாக ஏறும். ஆனால் இந்திய நாட்டுடைய சட்டம் என்ன சொல்லுகின்றால் அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய மக்கள் சாதகமான பாலிசிகளை நீதிமன்றம் தலையிட முடியாது என்ற நிலைப்பாட்டு காரணத்தினால்தான் இந்த அரசியல் கட்சிகள் இந்தியா முழுவதும், அது மத்திய அரசு, தேசிய கட்சியும் சரி பிராந்திய கட்சி இலவசத்தை அறிவிக்கின்றார்கள். இலவசத்தை அறிவிப்பது மிகப்பெரிய தேசத்துக்கு ஒரு அபாயகரமான ஒரு நிதிச்சுமை ஏற்படுத்தும். ஆனால் இந்த அரசியல் கட்சிகளை பொறுத்தவரையும் ஆட்சியில் அமர வேண்டும் என்றால் மக்களுக்கு இலவச திட்டங்களை அறிவித்தால்தான் மக்களும் வாக்களிப்பார்கள் என்ற மனநிலையை உருவாக்கிவிட்டது. ஒத்துக்கிறீங்க இல்லையா? இலவசம் கொடுத்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு பாஜகவும் வந்துருச்சு, அப்படித்தானே? இல்ல, பாஜக திரும்பவும் சொல்றேன், நீங்க 2024 இந்தியா கூட்டணி என்னது? இந்தியா கூட்டணி எவ்வளவு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதே போல இந்தியா கூட்டணி மக்களுக்கு தேவையான வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு கர்நாடகா மாநிலத்தில் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க. கர்நாடகா மாநில அரசு இன்னைக்கு கடன் சுமையால் ஆட்டம் கண்டு உள்ளது. நிர்வாகம் நடத்த முடியல. பேருந்துல ஃபுல்லா நீங்க இலவசம் போனா எப்படி நிர்வாகம் நடத்த முடியும்? சோ இத்தகைய சூழ்நிலையில் காரணம் அரசியலை பொறுத்தவரையிலும் எதிரும் புதிரும், நேருக்கு நேர், ஏட்டிக்கு போட்டி என்பது. திமுக ஒரு அறிக்கை கொடுத்தால் அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு அறிக்கை, மக்கள் சாதகமான அறிக்கை கொடுத்தால் மக்கள் வாக்களிப்பார்கள் என்ற மனநிலை, மக்களுடைய மனநிலை, மைண்ட் செட்டப் உள்ளது. ஆகவேதான் வேறு வழி இல்லாமல் நிலைப்பாடு. அப்படி என்றால் என்ன, இதுக்கு ஒரே வழி, இந்திய அளவில் எல்லா அரசியல் கட்சியிலும் ஒருங்கிணைந்து நீங்கள் தேர்தல் நில்லுங்கள். ஆனால் இலவசம் என்று அறிவிக்க வேண்டாம் என்று சொன்னால் அது ஓகே. ஆனா யார் ஒத்துக்கொள்வது? அதுக்கு 100 பேர் போய் கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. இதனால இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் நன்றாக இருக்கின்றார்கள். ஆட்சியில் வரக்கூடிய அரசியல்வாதிகள், ஆட்சியில் இருந்தவர்கள் மக்களை எப்படி கவர் செய்து வாக்குகளை பெற வேண்டும் என்ற மனநிலையில் வந்தால் நீங்களும் விதிவிலக்கல்ல, நானும் விதிவிலக்கல்ல. கண்டிப்பா சார். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.